தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 300 கோடி ரூபாய் மோசடி தேடப்படும் குற்றவாளி விஜய் கட்சியில் இணைந்தார். 300 கோடி ரூபாய் மோசடி தேடப்படும் குற்றவாளி விஜய் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சேலத்தில் வின்ஸ்டார் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் சிவக்குமார். இவர் அந்த நிறுவனத்தின் மூலமாக மக்களிடம் நிதி வசூல் பண்ணியுள்ளார். தங்கள் நிறுவனத்தில் நிதி முதலீடு செய்தால் இரட்டிப்பாக பணம் தருவோம் என ஆசை வார்த்தை கூறி பல கோடி ரூபாய் வசூல் பண்ணியுள்ளார். ஒரு காலகட்டத்தில் தலைமறைவாகிவிட்டார். பொதுமக்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தனர். அவர் ஜாமீன் பெற்று வெளியே வந்தார். அவர் மீண்டும் தலைமறைவாகிவிட்டார். அதாவது பொதுமக்களுக்கு பணத்தை திருப்பித் தருவதாக வாக்குறுதி அளித்தார், திருப்பித் தரவில்லை, மீண்டும் தலைமறைவாகிவிட்டார். அவருடைய சொத்துக்களை ஏலம் விட்டு பொதுமக்களுக்கு அந்த பணத்தை வழங்க காவல்துறை முயற்சி எடுத்தது. அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக நிதியமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து முறைப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சிவக்குமார் அவரே தன்னுடைய சொந்த வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ளார். பொதுமக்கள் காவல்துறைக்கு சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 300 கோடி ரூபாய் மோசடி தேடப்படும் குற்றவாளி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். செங்கோட்டையன் முன்னிலையில் இணைந்துள்ளார். தூய சக்தி என்று கூறுகிற தமிழக வெற்றி கழகம் 300 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாக இருக்கும் ஒரு குற்றவாளியை தனது கட்சியில் சேர்த்தது எப்படி என்று பொதுமக்கள் வினவுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தில் சமீப காலமாக குற்றவாளிகள் பெருகி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு தெரியவில்லை.